எங்கங்க எல்லாரும்? ஏமா நான் தான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியாத மாதிரி மறைய வச்சிருக்கோம். அப்ப உங்க கண்ணுக்குலாம் தெரியுதா? தெரியாது. எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. எள்ளு ஓட்ட எள்ளு எடுக்க முடியாது. ஆமா. நாங்களாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க வரீங்க? காட்டுக்கு போறோங்க. முன்ன நீங்க காட்டுக்கு போறீங்களா? காட்டுக்கு போனது இல்லம்மா. போனது இல்லையா? போனது இல்ல. மிருதங்காரனே நீங்க? நான் இனிமேல் தான் போறேன். எதுக்கு? கலக்குதா? கர்மமே கர்மமே. திணை காட்டுக்கு போயிருக்கிறா கேட்டா என்னென்ன வயிற்று கலக்கிற பத்தில பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி என்ன கீழே உட்காந்துட்ட? அவருக்கு குறுக்கு வலிக்குதாமா. என்னது? குறுக்கு வலிக்குதானால. ஆமா மேல போய் பண்றவரா? இல்ல உண்மைதானே, கதைக்கலாம். கதைக்கு இல்லைண்ணே, இது நெசமாலுமே நடந்தது. அண்ணே இவர் வரும்போது மட்டும் தான் அதை சொல்றாங்கன்னா அது எதுக்காக சொல்லுங்க? இவர் அதை பண்ணியிருக்காரு, அதனால சொல்றாங்க. யூடியூப்ல கூட பாருங்க, யூடியூப்ல கூட பாருங்களேன். ஆல்ரவுண்டர் சூர்யானா ஆமை மேல பீப்பெண்டர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால அண்ணே உண்மையே தானே, உனக்கு கதையின் முறைப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. கதையெல்லாம் இல்ல, உண்மையில நெசமா நடந்த விஷயம் அது. அண்ணே காட்டுக்கு போயிருக்கியா? ஆமா நீ தான் காட்டுக்கு போனியோ? ஏமா எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். என்னது? இல்ல எங்க அண்ணன் கார்த்தி அண்ணன் வரவும் கேட்டுக்கிறாத. ஆமா சரி விடுங்க. ஏன்னா அவர் ரெண்டு தானே தெரியும். எதுக்கு? ஆமா மேல பீ பண்ணிட்டார்ல. ஆமா அது எங்க அண்ணன் கார்த்தி அண்ணன் வரவும் அந்த டவுட் அவர் கிளியர் பண்ணுவாரு. அப்படி என்ன ஒரு டவுட் உங்களுக்கு? இல்லம்மா அண்ணே நீங்க ஞாபகம் வச்சிருங்க, கார்த்தி அண்ணன் வரவும் சொல்லுங்க கேட்கணும். நீங்க பாடுமா. சரி விடுங்க. காட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. ஒருவரா? முன்ன பின்ன ஏய் வாய் கிழிச்சிருவேன். என்னமா அவர்? என்ன ஒருவர்னு இரு போடுறேன்ல. ஆமா நீ என்ன வேற என்னமோ சொல்ற? அண்ணே ஒருவர்னே இரு போடனே. ஒருவர் முன்ன பின்ன நீங்க காதலிச்சிருக்கீல? நீ பின்னாடியே பண்ணுவ. ஏ காதல் எப்படின்னு சொல்லுமா. சொல்லவா? நீ சொல்லுமா. தொட்டனே அடிக்கிறாரா? அண்ணே சிவனேனும் ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதா. எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சென்னஞ்சொல்லி நெத்தியில் குங்குமத்தவர் சொல்லி மன்னவர் மன்னவருதா. அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா. எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதா. மன்னவர் மன்னவருதா. அழகு மன்னவர் மன்னவருதா.
அடுத்து வரது எங்க மாமா மாதிரி இருக்கு. ஏய் ஏமா என்னப்பா தூங்குறா? அடுத்து உள்ளே அதே வேலை தான். உங்க மாமாட்ட அந்த சந்தேகத்தை கேட்டாங்க. மேமா வர நல்லபடியா கேளுங்க மாமா. அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தேன். ராஜனட அடியே மகிழே மகிழே உனக்காகத்தான் பிறந்து நானும் உலகத்தையே மறந்து கத்திரிப்பு தவணி அலத்தான கொள்ளு மனசை கூட்டித்தான் பின்னால் வர சொல்லுது. பேரோடுதான் சாந்தே நானும் ஏனோ இப்ப என்ன அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தேன். நானும் உலகத்தையே மறந்தேன். சாலையிலே செய்தி சொல்லி சாயங்கால நேரம் கூப்பிடுற மாமா ஊரை கூட்டி நான் தான் பந்தல் போட போறேன் புள்ளே கார வீட்டுக்குள்ள மேல மாற மாத்த வாடி புள்ளே அஞ்சி பட்டி சேல பண்ணு வாங்கி வர காத்திருக்கே காலு மெட்டி போட்ட பின்னே பூவாகத்தான் பூத்திருக்கே அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தேன். நானும் உலகத்தையே மறந்தேன். ஆரத்தியில் மஞ்சள் போல சேர்ந்திருப்போம் வாடி புள்ளே சேர்ந்திருப்போம் அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தேன். நானும் உலகத்தையே மறந்தேன். கத்தரிப்பு தவணி அலத்தானே சொல்லுது மனசை கூட்டிட்டா நல்வாரு சொல்லுது. எங்க அப்பா வந்தாரு கண்ணு கருத்துமா காவலை பார்க்க இருக்கா. காவல் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம். அண்ணே அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகத்தை கண்டிப்பா நீங்க சொல்லணும். எந்த சந்தேகமா இருந்தாலும் கேள்வி சொல்றேன். இந்த இவர் யாரு? இவரா? இவர் தெரியாதா? தெரியாதுண்ணே. இவர் தான் ஆமையில் பீ வேண்டவர். அண்ணே ஆமையில் பீ வேண்டவர் கட்டியா வேண்டாப்ல தண்ணியா வேண்டாப்லையா? கொலன்னு இல்லனே கட்டியா வேண்ட அப்படியே இருக்கும். ஏண்டா எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கா. சரி காவல் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம். ஆஹா உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல. என்ன விஷயம்னே? பல நாளா பொண்ணே கிடைக்கல. ஆமா சொன்னாங்க. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் நமக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. என்ன நீ சொல்ற? 16 வயசுல அந்த பொம்பளை பிள்ளை இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த கூட்டத்துல இருக்கா. இந்த ஊர்லயானே? சரி சரி. அவளை இன்னைக்கு தான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன். ஆஹா அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் முத்த கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை அவதான் என் உலகம். ஓஹோ அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. அடடா அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. அக்கா நீங்க உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. அவர் பேரு எந்திரி. அவ பேரு இப்ப வந்துட்டு போனால ஒருத்தி. ஆமா அவ பேரு தெரியுமா? என்ன? கிளப்பு. அது என்ன கிளப்பு? அது வந்தாதான் கிளப்பி விட்டது. சரி சரி. இப்ப எந்திரி வரப்போறா. அவள் இந்த மாசம் கல்யாணம் பண்ணி ஆடி மாசம் 37ஆம் தேதி. 37 வேணாம்னே. ஆமா 39 வச்சுக்கிறோம். 39 தேதியில வருதுடா. அப்படியா? 37 அஷ்டமினே. அஷ்டமி. ஆமா சூரிய கிரகம் எப்போ வருது? சூரிய கிரகம் 42ல வருது. அப்ப கல்யாணத்தை வைக்கணும். ஆமா ஆமா கல்யாணம் பண்ணி முதல் இங்க இல்ல. அப்புறம் எங்கனே? கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல. அப்பதான் 4 பேர் பார்த்து செய்வாங்க. என்னத்த? அந்த புள்ள வரப்போறா. சரி அவளுக்கு
அவ அவ்வளவு அழகா இருப்பாளாம். என்ன நீ சொல்ற? பார்க்கவே இல்லை. குயில் மாதிரி கூவாளா. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, ஆளுங்க சொன்னாங்க. ஆஹா, வீடியோ கால் பண்ணுவே, போனை கட் பண்ணி விட்டுருவா. ஏன்? எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்கணும். இது ஒண்ணு. ஆனா இப்ப வரப்போறா அவ. அடியே முத்தழகு, அண்ணே இப்ப யாரோ வந்துட்டு போனாங்கண்ணே. என்ன சிரிக்கிறாங்க? பூங்காத்து திரும்புமா, பாட்ட விரும்புமா, பாராட்டு மடியில் வச்சு தாராட்டு, எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே விரைக்குமா, ஐயா லேசாக சுருங்குமா? அது விரைச்சு முடிஞ்சவனா? ஹாய் ஹாய் இருந்துட்டேன். அடியே ஆயிருந்த கேட்கல. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இல்ல அவங்க வீட்டுல எதுவும் பாத்திரம் வளர்க்குறீங்களா? ஹலோ ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. ஏன் கண்ணு கலங்குற? வாழ்க்கையில பொம்பளை பிள்ளை கண்ணு கலங்கப்படாது. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. அப்படி மழை பரவாயில்ல, மழை வருதாண்டு காசு. உன்ன மாதிரி கருப்பாவில் பொம்பளை பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். உன்ன மாதிரி கேட்பீங்க, அது நியாயம் தானே. பொண்ணா பிறந்தாலே பிள்ளை பிறக்குதுன்னு அது நியாயம் தானே. ஆனா உன்னை நான் கட்டிக்கிறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை நான் கட்டி கொண்டு என் வீட்டில் வச்சேன்னு வச்சுக்க, கரண்ட் பில்லு கட்டினா கூட என் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் கரண்ட் பில்லு ஓடாதா? உன்னைய கண்டா எதுவுமே ஓடாது. ஆனா வந்தால கிளப்பு, அவன் மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணா ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன். அவன் வந்ததே இருந்தவங்களை பூரா கிளப்பி விட்டாலே. அடே எந்திரி. என்ன நேரம் காலை தூக்கி இதுல வச்சாலும் அடியே எந்திரி. பூரா கிளப்பி விட்டா அவன் பூரா இலவட்ட பையன் ஊரா போய் நேரம் சீமக்கரில் தூரில் உட்காந்துக்கிட்டு தக்க 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 தக்கா. சரிடி, அடியே எந்திரி. போடி வாடின்னு நம்ம வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போடி வாடின்னு பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. கட்டிக்க போறவள அப்புறம் போடி வாடின்னு சொல்லாம யார் சொல்லுவாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்லைன்னு வெறுத்து பேசாத. எனக்கு கல்யாணமே பிடிக்கல. பிடிக்கலன்னு சொல்லாதே. ஒரே ஏதோ பாதிப்பு உண்டாயிருக்கு. ஆனா அவங்க இருக்க அளவுக்கு கந்திசி பொட்டு மாதிரி ரோஸ். இந்த பக்கம் ரோஸை பாரு, 2 பக்கம் பூ வச்ச பொம்பளை இன்னைக்கு தான் பாக்குறேன். அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. நான் இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். இது வேறையா? ஆனா எங்க ஆத்தால எங்க அப்பனும் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. இது என்ன லிங்கம் மாதிரி இருக்கு? அடியே பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி பெரிய லட்சியத்துல இருக்கணும். உன்னை நான் கல்யாணம் பண்ணி ஐயா உங்க காட்டேன்னு மட்டும் சொல்லாத. உங்க காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன். நான் சொல்றதுக்காக வந்தேன். என்ன சொல்ல போற? இந்த கல்யாணத்துல கல்யாணத்தை எங்க வைப்போம்னு சொல்ல வரியா? கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எங்க இது போவோம்னு? ஐயோ ஆண்டவா இறைவா, என்னடி ஒப்பாரி வைக்கிற? கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. எங்க அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. என்னாச்சு? உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. அவங்க நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. நகை நடி பெரிய பொல்லாத நகை. ஒரு பவுனு 1500 ரூபா விற்கிறாங்க. இப்போ ஆடி ஆப்பரில் 50 ரூபா குறைச்சிருக்காங்க. 1450 ரூபா ஒரு பவன். 1500 ரூபா விற்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனேன், திண்டுக்கல் கவரிங் கடைக்கு போனேடா அவசாரி பேர. என்னடி ஒரு கட்டிக்க போறவன போய் அவசாரி போய் நினைக்கிற? 1,50,000 ரூபா திரு, ஒரு கிராமு 14,500 ரூபாயா? 1,500 ரூபா விற்கிறாங்களாம். கடை வீதிக்கு போனேன் அன்னைக்கு. போனேன். ஏன் இவ்வளோ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் இருக்கேன் தெரியுமா? ஏன்? நான் பிறந்துட்டோம். ஆமா, மண்ணா பிறந்தா 4 பேர் உழுவாங்க. மண்ணா மாதிரி பொண்ணா பிறந்தாலும் 4 பேர் உழுவத்தான் திரிவாங்க. உழுவத்தையும் திர்ற நீ. ஆமா, அப்புறம் என்ன செய்யறது? கிடைக்கல.
ஆனா ஒன்னே உழுக முடியாது, நான் கிட்டி தான் அடிக்கலாம். நான் அதுக்கு வந்தாலும் அவளை உழுகலாம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. சொல்லடி. நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன். என்ன ஒரு பொண்ணா புரண்டாலோ ஒரு ஆணா புரண்டாலோ ஒரு லட்சியம் இருக்கு வாழ்க்கையில. நீங்க அப்படி என்ன லட்சியத்தோட இருக்கீங்க? நான் ஒரு பட்ட படிப்பு படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா கல்வி முக்கியம். இந்த காலத்துல கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். நம்ம மண்டையே உள்ள போயிட்டாலும் கல்வி செல்வம் மட்டும் மனசுல இருக்கும். படிக்கிறோம்ங்கிறீங்க, எதுவும் பேசல. படிக்கிறோம்ங்கிறா உங்க கொழுந்தி அளமையா? அப்போ எனக்கு நீங்க சகலை முறை இப்பதான் சரியா வருது. ரைட் ரைட். உங்க கொழுந்தியாளுக்கு 2 டீ வாங்கி கொடுங்க. அடியே படிக்கிறோங்கிறியே, அப்படி என்ன படிக்கிறோங்கிற? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? ஏய் சொல்றி, எவ்வளவு செலவுனாலும் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன். 500 ரூபா செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன். 500 ரூபா சிலரோட வாங்க முடியாது. 500 ரூபா செலவழிச்சு ஒரு படிக்க வைக்கிறாராம். ஒன்னா இப்போ படிக்க வைக்கணும்னா 1.5 லட்சம் செலவழிக்குது. நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் படிக்க வைக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நான் படிக்கிறது என்னன்னு தெரியுமா? இல்லைன்னா ஒரு 600 ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன். ஆமா, என்னமோ என் தலையெழுத்து. நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி திண்டுக்கல் டு வடமதுரை. பசு மாதிரியே தெரியுது, மினி பசு மாதிரி. பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா திண்டுக்கல் டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். என்ன பசா? ஏறுனா இறங்காது, இறங்குனா ஏறாது. அடியே வா. அது மட்டும் இல்ல, இவ்வளவு கல்யாணத்துக்கு ஏன் பயப்படுறேன்? ஏன்? எங்க ஆத்தா என்னை சோறாக்க சொல்லும். அரைப்படி அரிசிதான் போடும். அப்படியா? அந்த அரைப்படி அரிசியவே வேக வைக்க முடியாது, இறக்கி வடிக்கவும் முடியாது. சரி, நான் ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அடியே அப்படி கவலைப்படா, என் உருவந்தேன் அப்படி. லோடு இழுக்காது. லோடு இழுக்காதுன்ற ஆனா பெரிய மண்பானே உள்ள வச்சிருப்போம் இருக்க. அடியே எல்லாரும் அப்படி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டிக்கிருவோ இருக்க. அடியே எப்பவுமே ஒரு கட்டிக்க போற கணவனே இழிவா பேசாத. அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ. சரி, நீங்க 90 கிலோ இருப்பீங்க இருக்க. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா, ஒரு லோல இருந்தா தான் நல்லா அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சு யாரும் மிருதாங்க உள்ள அள்ளி தள்ளுறேன். ஐதான் அடியே இவ்வளவு வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கை முக்கியம், ஆனா உங்ககிட்ட உலக்க இருக்கான்னு தெரியலையே. இப்போ ஒரு ஆள் போதுமே நீ அசிங்கப்படுத்துறாளே. உனக்கு உலக்க பிரச்சனை, எனக்கு வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு பேரை மாத்தணும். ஏன்? எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ உனக்கு எந்திரிக்குதா என்னான்னு சந்தேகம். இல்ல நான் பேரை மாத்த போறேன் உனக்கு. நீ சப்பு கொடுங்க, நான் தர மாட்டேன். அடியே உன் தங்கச்சி வர. என்னண்ணே அண்ணி என்னண்ணே பாசமா வர பாசமா அண்ணி அண்ணின்னு ஒரு வாரமா சாப்பிட்டு கொஞ்சம் பால் குடிப்பேன்னு வார. நானே கதையை கடுப்பாத்துறேன். அங்க இருந்து அண்ணி அண்ணின்னு வர்றாங்க. மரியாதை உன் தங்கச்சி வாரா. அண்ணி 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 ஆடு மாடு அவுத்து விட்டாங்க. அடியே அவங்க நான் வந்தாலே அவங்களுக்கு சோறு இறங்குமா? அடியே பிடி பாடி. ஆமா ஆமா. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? இதான் ஏடிஎம் மிஷின். எது மாமா? அடியே சொல்லுங்க மாமா. அடியே கிளப்பு. யாரு? ஆனா அவங்களுக்கு குண்டி மட்டும் இருந்தா உலகத்தை வித்து போடுவாங்க. மாமா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? நீ எனக்கு வேணாம். யாரு வேணா? நீ வேணாம். நான் வேணாமா? உனக்கு எனக்கு செட் ஆகாது. நான் இல்லாம வேற எவ்வளவு வச்சுக்க? எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, நீ படிச்ச பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும். நான் இல்லாம நீ என்ன பண்ணுவ? வேணாம், எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா.
அண்ணே அங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குதா மாமா? நீங்க சொல்லுங்க மாமா. அதே புராண நாடகம். யார் மாமா? இவங்க தான் அந்த மேடம். யாருங்க? இவங்க தான். யார் இந்த அம்மாச்சி? அம்மாச்சி மானம் கட்டு. யார் அம்மாச்சி? இவங்க பேர் என்ன? நாக்க அடக்கி வச்சு பேசு. எந்திரி. இவளை பார்த்தா மூளை எந்திரிக்குமா? ஆமா, என்ன பார்த்து என்ன உன்னை பார்த்துட்டு எந்திரிக்கட்டு டபக்கு டபக்குண்டு. ஏய் மொளை பொம்பளைனா எவ்வளவு லட்சணமா இருக்கா? வீட்டை கருத்தவன் வந்துட்டா வந்துட்டா அங்க இருந்து. ஏய் சண்டை போடா. ஏய் நான் ஏய் உனக்கு ரசனை இல்லையாடே? இவள ஒரு பொம்பளையா? அப்ப மூஞ்சிய பாரு. மூஞ்சியா அப்ப மொளையா? இவதான் போறா. உனக்கு ரசனை கேளப்பால. செல்லத்துக்கு என்ன? யாரா செல்லம்? ரசனை இல்லையா? இருந்து இருந்து மொகரே போறாதமா என் காலனுக்கு ஒரு மடையா. ஏய் தயவு செய்து உன் காலை எல்லாம் தூக்கிக்காத. எல்லாத்தையும் குறைச்சதா? என் கால்ல வரத்தவா, என் கையில வரத்தவா, என் மண்டையில வரத்தவா இல்ல அது இல்லாம குறைச்சா? ஏய் சொல்ல விடுறா. ஏய் பொம்பளை போல எப்படி இதுல என்னடி பூவை கொண்டு எங்கடி வச்சு சொல்லி வச்சிருக்க? காதுல சொல்லிட்டானா? டேய் குறை சொல்லி பேசாத. அவளை எந்த நேரமும் திட்டாத. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. சாப்பிடாங்கிறேன். செத்து தொலை. இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி இவளெல்லாம் கல்யாணம் சி இவளா ஒரு பொம்பளையா? பொம்பளைனா எவ்வளவு லட்சணமா இருக்கணும். உன்னைய பார்த்தா எந்திரிக்கிறது கூட எந்திரிக்காம படுத்துக்கும் போல இருக்கு. உன் பேரு எந்திரியா? உன்னை பார்த்தா ஏய் அச்சமலா நீ தான் வந்திருக்க. ஏய் இருக்கிற இது என்ன வெயிலுக்கு வந்து வேலை கட்டி? ஏய் ஒப்புறானா? ஏய் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சொன்னாலே போய் குடிச்சிடாமா? ஏற்கனவே இந்த தீ குளிச்ச மாதிரிதான் இருக்க. ஏய் அதனால வெயிலுக்கு வந்து வேலை கட்டி இருக்குது. கட்டியா பொம்மை? ஏமா நோமா என்னவோ உங்களுக்கு என்னவோ பெருசா இருக்கும். அண்ணே உண்மையிலே 3 அவ்வளவு நமக்கு எவ்வளவோ தேவலாமா தான்டா இருக்குது. என்னடா அது கட்டியாது? என்னடா அது? அவசரத்துல பேசிட்டு கோச்சுக்கிறாத. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஒற்றுமை பாத்தியா பெண்கள்? நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரு ஒருளையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு குத்தணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? எதுக்கு வாரத்துல 7 நாள் இருக்கு? எதுக்கு? 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் ஏன் வீட்டுல. அந்த ஒரு நாள் திண்டுக்கல் ஆஸ்பத்திரிக்கு குளுக்கோஸ் ஏத்த போகட்டும். ஏன் கை கால் பிடிச்சி? கை கால் மட்டும் இல்ல வாயெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிறோம். அரே என் தங்கச்சி வர போகுது. சத்தம் இன்னும் யாரும் பேசணும், விளையாட்ட பேசணும். இன்னுமே ரொம்ப விவரமா இருக்கணும். என் தங்கச்சி வருது. தங்கச்சி கொஞ்சம் போடி. ஏதோ 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 ஒரு மழைப்போ எப்படி 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 வந்தது எனக்கும் எனக்கும். அட இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். வளர்ந்து என்ன பாரு போலே வள வழங்குது. பாடும்போது மட்டும் ஏன்டா பாடுறீங்க? வெறுப்பு வந்ததா? இங்கே பாரு தெரியும். கண்ணனை இழுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மழைக்கும் எப்படி எப்படி வந்தது எனக்கும் உனக்கும் உனக்கும். இங்க
இங்கே பாரு தெரியும். எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? யாருங்க? எல்லா இடத்துலயும் தொங்கத்தான் செய்யும். தலதலங்குது பலபலங்குது தலதலங்குது பொழு பொழுது. இந்த இவங்க யாருன்னு? இவங்க தாமா உங்க அத்தாச்சி மதுரையில இசைக்கருவில பரதக்கலை. நீ போடா சரி போல. சரி போல. ஏன் நாத்துனாட்ட எனக்கு நான் தான் உங்க நாத்துனா. எப்படி நாத்தனவாகும்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. அண்ணே என்ன ஏத்துனியா? நான் ஏத்துனானா அவன்கிட்ட கேளு. என்ன ஏத்துனார்? தாலிக்கு ஏத்துனார், நீங்க நாத்துனா. எங்க அண்ணன் ஏத்துனா, நீங்க எனக்கு நாத்துனா. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஓயாத வேலை பேன் பாக்குற வேலை. ஏய், மாறாப்ப எடுத்து மேல போடணும். பெண்களுக்கு ஓயாத வேலை. ஏய், மாறாப்ப எடுத்து மேல போடு. ஏய், அண்ட் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு ஆண்கள்லாம் உட்காந்து பெரியவங்களாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. பொம்பளை மாதிரி நடக்கிற லூசு முண்டை. இதை எடுத்து மேலே ஓடு. ஐயோ அரியே இந்த பிள்ளை வச்சு என்ன பண்றீங்க? மாடு வெறி பிடிச்சிருச்சு. ஏய், தாமணிய இடுப்புல சுத்து. தோல்ல போடு. கலகலங்குது பல்ல பல்லங்குது. இங்கே அவங்க சொல்ற மேல சொல்றாங்கல்ல, இடுப்பை சுத்தி போடு. இடுப்பை சுத்தி தருவேன். ஐயோ, ஒரு மனசு எத்தனை வேலை சொல்லுவீங்க. ஏய், இது என்னடி இது? இங்கதானே இடுப்பை சுத்தி சொல்லுங்க. உன் அறிவுக்கு என்ன சாப்பிடுற? அதான் சொல்லிட்டேன் அப்பவே. இத சுத்து. ஒழுங்கா சுத்துங்க. அண்ணா நீங்க சுத்துங்கண்ணே. யாரு? போனவா? எங்க அண்ணன் தான். அவதான் இருப்பேன். அவுக்கு சொன்னா வேகமா வைப்பேன். உனக்கு தெருவு தெரியுமா? அண்ணே கட்டு கட்டு கட்டு. ஏய், இந்தடி அவ கட்டவே இல்ல. வயிறு உள்ள போகுது. இல்ல, இதுவரை யார் கையும் பட்டே இல்லை. கூத்தமா இருக்கு. ஏய், என்ன பண்ற? வெக்கப்படுறா. பேசாம இரு. கை ரெண்டு தூக்குடி. கை ரெண்டு தூக்கு. சொருவர் இருந்தா கையவா தூக்குவாங்க. கையை தூக்கப்படாது. கைய தூக்குடி. காலை தூக்கணும். சொருவர் கைக்குடி கையை தூக்க சொல்ற. எதை தூக்குவாங்க? சொருவர் இருந்தா காலை ஒட்டச்சிருவேன். நான் சொருங்க வாப்ப வேணாமா? சுத்துதா? பூசுதுடி. இந்தா மாமா, அது சுத்து மாமா. சுத்து. ஏய், ரொம்ப மேல ஏத்துறல டேய். சரியாக நாளை காலை 10:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். இது என்னது மாமா? இது வந்து ஏடிஎம் மிஷின்மா. சிங்கா முங்கா சிங்கா அங்க சிங்கம் தொட்டுறாத. அண்ணே, என்னடா பாவம் இந்த பிள்ளை இப்படி பண்றீங்க? சில ஆடுதுனே. பறவைலாம் வந்துருச்சு. பறவை வரட்டுமா? வரட்டு. பறவை பறவை பாப்பா. இல்லன்னா நம்ம போயிடுவா. இதுக்கு மேல நிக்க விடாதீங்க. பிள்ளைக்கு பூ நிக்க விடாது. ஆலோலம் 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 சோ ஆலோலமே. ஆலோலம் 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 சோ ஆலோலமே. ஆலோலம் சின்ன சின்ன முட்டைகளா. என்ன என்ன மாச்சு? வேணாம், நாடகமே வேணாம். நீங்க எந்திரிச்சு போங்க, எல்லாரும் போங்க. இல்ல, நீங்களா கட்டி பிடிச்சுக்கிறீங்க, நாங்க ரெண்டு பேரும். ஏய், பொம்பளை கட்டி பிடிச்சுக்கிட்டா. நீங்க ரெண்டு பேரும் நீங்க உங்க அண்ணனை கட்டி பிடிங்க, நான் என் தங்கச்சி கட்டி பிடிச்சிக்கிறேன். நீ என்ன பேசுறா? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரெண்டு அக்கா தானே. ஆமா, அவங்க ரெண்டும் அண்ணன் தங்கச்சி. நம்ம ரெண்டும் கட்டி பிடிச்சிடும். அவங்க ரெண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீ இவங்களை பிடிச்சுக்க, நான் எங்க மாமா பிடிச்சுக்கிறேன்.
அது கதை நல்லா இருக்காது. நான் உங்களைத்தான் பிடிக்கும். ஏண்டி எனக்கு உங்களைத்தான் பிடிக்கும் ரொம்ப. சின்ன 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 செம்பருத்தி கூட்டங்களா இவன் என்ன பண்றா? அண்ணே என்ன பண்றியா? ஒண்ணுமே பண்ண. ஏய் அது புடிச்சு நசுக்குனா அந்த இடத்துல. அண்ணே அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க. அதுல பிடிச்சு ஆடணுமா? சின்ன சின்ன சிட்டிக்கலா ஓடே இனிமேல் விளையாம வந்தாதான் காமல சிறப்பா பார்க்க முடியும். நான் மேல நின்னு பாக்குறேன். உன்னை கொல்ல போற பாத்துக்க. நீ நாத்துனாவ துணைக்கு வந்தியா கடைக்கு வந்தியாடி? பிள்ளமா உனக்கு பாதுகாப்பு. நாத்துனால அப்படிதானே இருக்கணும். மஞ்சள் முகமே வருக. ஆமா நான் மேல நின்னு காவல் பாக்குறேன். இங்க கீழே நின்னு காவல் பாருங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். ஆனாலும்